புதுச்சேரியில் பிரதமர் மோடி தேர்தல் பரப்புரை. சாலை வலம் சென்ற பிரதமருக்கு உற்சாக வரவேற்பளித்த பாஜக தொண்டர்கள். புதுச்சேரி பரப்புரையை முடித்துக் கொண்டு சென்னை வந்தார் பிரதமர் மோடி. இரவு நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த நிலையில் இன்று பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை. கருணாநிதி வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டதாக பழனிசாமி கூறிய குற்றச்சாட்டுக்கு மு.க.ஸ்டாலின் பதிலடி. எங்கள் உறவை பற்றி பேச பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை என ஆவேசம். எனக்கு உயிர் கொடுத்து ஆளாக்கிய தலைவர் கலைஞரை நான் வீட்டு சிறையில் வச்சிருந்தேன்னு நாட்கள் நரம்பில்லாமல் பேசியிருக்கிறார். முதலமைச்சரா என்னுடைய செயல்பாடுகளை விமர்சிக்க எதிர்க்கட்சி தலைவர் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தேர்தலில் அதை மக்கள் எடை போட்டு பார்ப்பாங்க. உங்களுக்கு தக்க பதிலடியாக கொடுக்கத்தான் போறாங்க. ஆனா தலைவர் கலைஞருடைய மகனா என்னுடைய உறவை பற்றி ஒரு சொல் பேசக்கூட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. தலைவர் கலைஞரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தலைவர் கலைஞர் ஒரு சிங்கம். கருணாநிதியை யாராலும் சிறையில் வைக்க முடியாது. தலைவரின் இதய சிறையில்தான் தாங்கள் குடியிருந்ததாக மு.க.ஸ்டாலின் பேச்சு. அவரை யாரும் சிறையில் வைக்க முடியாது. அவருடைய இதய சிறையில தான் நான் உட்பட இங்க இருக்கிற உடன்பிறப்புக்கு அத்தனை பேரும் குடியிருந்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைவர் கலைஞர் பெயரை சொல்லக்கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. கலைஞர் பெயரை சொல்லக்கூட எந்தவித யோக்கியதையும் கிடையாது. பழனிசாமிக்கு 11வது தோல்வி ஸ்டிக்கர் ஒட்ட மக்கள் தயாராகிவிட்டனர். நெல்லை பரப்புரையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பழனிசாமி சொன்னதையும் செய்ய மாட்டார், சொந்தமாகவும் செய்ய மாட்டார்னு கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பழனிசாமிக்கு 11வது தோல்வி ஸ்டிக்கரை ஒட்ட மக்களும் தயாராகிட்டீங்க. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேர்தல் என மக்களை ஸ்டாலின் ஏமாற்றுவதாக எடப்பாடி பழனிசாமி சாடல். திமுகவிடம் மதிமுக சரணாகதி அடைந்து விட்டதாகவும் மாம்பூர் பரப்புரையில் விமர்சனம். சிறுபான்மையின மக்களுக்கு திமுக ஆட்சியில் பாதுகாப்பில்லை. ஜோலார்பேட்டை பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மேலூர் தவிர்த்து 27 தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. ஸ்ரீபெரும்புதூரில் செல்வபெருந்தகை மீண்டும் போட்டி. கிள்ளியூரில் ராஜேஷ்குமார், கிருஷ்ணகிரியில் செல்லகுமார், வெள்ளச்சேரியில் அசன் மௌலானா, காரைக்குடியில் மாங்குடி போட்டி. நாங்குநேரியில் ரூபி மனோகரன், ஸ்ரீவைகுண்டத்தில் ஊர்வசி அமிர்தராஜ் போட்டியிடுவார்கள் என காங்கிரஸ் அறிவிப்பு. தற்போதைய எம்எல்ஏக்கள் 12 பேருக்கு காங்கிரஸில் மீண்டும் வாய்ப்பு. அறந்தாங்கி தொகுதியில் திருநாவுக்கரசர் மகன் ராமச்சந்திரன் மீண்டும் போட்டி. பாமக முன்னாள் தலைவர் ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரனுக்கு பென்னாகரத்தில் வாய்ப்பளித்தது காங்கிரஸ். கட்சியில் இணைந்த ஒரு வாரத்திற்குள் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு. இழுபறி அல்ல, தகுந்த ஆய்வுக்கு பிறகே வேட்பாளர்கள் தேர்வு. மேலூர் தொகுதிக்கு விரைவில் வேட்பாளர் அறிவிக்கப்படும் என்றும் புதிய தலைமுறைக்கு செல்வபெருந்தகை விளக்கம். சட்டமன்ற தேர்தலுக்கு பின் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன்.
முழுக்க முழுக்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்களுக்கு பணி செய்ய போவதாக செல்வ பெருந்தகை பேட்டி. மீண்டும் ஆண்டு முதலமைச்சர் தளபதி முதலமைச்சராக உட்கார போறார். அந்த உட்கார்ந்த மறுநாள் என்னை நீங்கள் விடுவித்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறேன். தேர்தல் முடிஞ்சவுடன் நான் மாநில தலைவராக இருக்க மாட்டேன். முழுக்க முழுக்க மீண்டும் உங்க வீட்டு பிள்ளையா திரும்பி வந்துடுவேன். என்னுடைய உழைப்பு, என்னுடைய பணிகள் எல்லாம் பெரும்பெரும்பூர் தொகுதி, மாங்காடு பகுதிக்கு மட்டும்தான். ஈரோடு கிழக்கு, கோவை, சிங்காநல்லூர் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் சிலர் எதிர்ப்பு. ஈரோடு கிழக்கில் சுயேட்சையாக போட்டியிடப் போவதாக முன்னாள் மாவட்ட தலைவர் மக்கள் ராஜன் பேட்டி. நேர்காணல் நடத்தியவங்க நீங்க தேர்வு பண்ணாத ஒரு வேட்பாளரை புதிதாக நீங்க கொண்டாந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டா எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? அந்த வேட்பாளரை நிச்சயமாக உள்ளே விட மாட்டோம். நீங்க மாற்றவில்லை என்றால் நிச்சயமாக தேர்தல் களத்திலே ஒவ்வொருவரும் நிற்க போகிறோம். அதுல எந்த மாற்றம் கிடையாது. நீங்க மாத்துங்க, வேட்பாளரை மாத்துங்க, இல்லைன்னா நாங்க தேர்தல் நிற்க போறோம். காங்கிரஸ் வேட்பாளர்களில் கொங்கு வெள்ளாள கவுண்டர், அருந்ததியர் சமூகங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வரலாற்றில் நிகழ்ந்திராத ஒன்று என்று கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கடும் குற்றச்சாட்டு. வெளியானது பாஜக வேட்பாளர் பட்டியல். சாத்தூரில் நயினார் நாகேந்திரன், அவினாசியில் எல் முருகன், மயிலாப்பூரில் தமிழிசை போட்டி. விளவங்கோடு தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணிக்கு வாய்ப்பளித்தது பாஜக. கடந்த முறை நாகர்கோவிலில் வென்ற எம்.ஆர். காந்திக்கு மீண்டும் வாய்ப்பு. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பில்லை. கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார் வானதி சீனிவாசன். தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களில் வெல்ல வேண்டும் என்ற இலக்குடன் தொண்டனாக பணியாற்றுவேன். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் அண்ணாமலை பதிவு. தேர்தலில் போட்டியிட அண்ணாமலை விரும்பவில்லை என பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் விளக்கம். தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பணியாற்ற அண்ணாமலை விருப்பம் தெரிவித்ததாகவும் பேட்டி. தஞ்சை தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் முரளிதரன் பாஜகவிலிருந்து நீக்கம். வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் முன்பே தஞ்சையில் வேட்புமனு தாக்கல் செய்ததால் நடவடிக்கை. நரி ஆட்டுத்தோலை உரிப்பது போல மக்களிடம் வரியை பிடுங்கி இலவசங்களை தருவதாக சீமான் விமர்சனம். நாதக வேட்பாளரை ஆதரித்து தாராபுரத்தில் வாக்கு சேகரித்த போது அரசு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு. திமுக நிர்வாகிகளுடன் கட்சித் தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. தேர்தல் பணிகள் தொடர்பாக வேட்பாளர்கள், மாவட்ட செயலர்கள் உள்ளிட்டோருக்கு காணொலி வாயிலாக அறிவுரை. சேப்பாக்கம் தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. ஆட்டோவில் பயணித்து வாக்கு சேகரித்தார். திமுக கூட்டணியில் நத்தம் தொகுதி தமிழர் தேசம் கட்சி வேட்பாளரை மாற்ற கோரிக்கை. அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலினை சந்தித்து வலியுறுத்திய இஸ்லாமிய அமைப்புகள். திருப்போரூர் பாமக வேட்பாளர் கே. பாலுவை ஆதரித்து அன்புமணி பரப்புரை. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. வந்தவாசியில் பாமக ராமதாஸ் தரப்பு மற்றும் அன்புமணி தரப்பினருக்கு இடையே வாக்குவாதம். பாமக கொடியை ராமதாஸ் தரப்பினர் பயன்படுத்த அன்புமணி ஆதரவாளர்கள் எதிர்ப்பு.
கட்சியோட பொதுச் செயலாளர், பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் டாக்டர் ஐயா அவருடைய கட்சி கொடிகளை தான் அது அவர் உருவாக்குறது தான். அதை என் தோல் மேல இருந்து கருத்து சொல்லும்போது நீங்க எல்லாம் மாத்திட்டு தான் இருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை, நான் பிரச்சனை பண்ண இல்லை. மாற்றம் தேவை என்பதே தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை. பல்லாவரம் ஐஜேகே வேட்பாளர் வெங்கடேசனின் அறிமுக கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து பேச்சு. மக்கள் மனநிலையும் இன்னைக்கு மாறி இருக்குது. முன்னத்திக்கு இப்ப பாத்தீங்கன்னா போதும், அவங்க 5 ஆண்டு ஆண்டது போதும், எடப்பாடியாரை மீண்டும் முதல்வர் ஆக்குவதில் உறுதியா இருக்காங்க. அதுக்கு நாம செய்ய வேண்டியது என்னன்னா, சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது கூட நமக்கு பெருசால சின்ன ரெட்டால சின்னம் பரம்பு கிட்டத்தட்ட பல வருஷங்களா இருக்குது. சென்னை தியாகராய நகர் தொகுதியில் தாவேக பொதுச் செயலர் ஆனந்த் பரப்புரை. கோடம்பாக்கத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். ஐந்து மாநிலங்களில் வாக்குப்பதிவு நாளன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க தனியார் நிறுவனங்களுக்கு ஆணை. தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 23 பொது விடுமுறை அறிவிப்பு. வேலூரில் புதிய தலைமுறையின் என் நாடு என் ஓட்டு விழிப்புணர்வு பேரணியில் மாணவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் பங்கேற்பு. விழிப்புணர்வுடன் வாக்களிப்போம் என்றும் உறுதி கூறுகிறோம். பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வெளியூர், வெளிநாடுகளில் கூலி வேலைக்கு செல்லும் நிலை இருப்பதாக திருப்பத்தூர் இளைஞர்கள் வேதனை. மாவட்டத்திலேயே ஐடி நிறுவனம் தொடங்க மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் வேண்டுகோள். ஒரு பிஇ சிவில் இன்ஜினியர் பண்ணவன் சிங்கப்பூர்ல போய் டவர் கட்டுற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பெரிய டிகிரி படிச்சவங்க பெங்களூர்ல போய் பானிபூரி கடை வைக்கிற சூழ்நிலை தான் இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டத்துல வேலை வாய்ப்பே இல்லைங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தா இங்க நாங்க வந்து ஜாயின் பண்ணும்போது 100% பிளேஸ்மெண்ட்னு சொல்லி தான் இங்க நியர்பைல இருக்க எல்லா காலேஜும் அப்படிதான் சொல்றாங்க. பட் இங்க இருந்து நாங்க பிளேஸ்மெண்ட் வெளில போனோம்னா லைக் பெங்களூர் போனோம், சென்னை, ஹைதராபாத் அந்த மாதிரி போனோமே தவிர எங்க சரௌண்டிங்ல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனி கூட இல்லைன்னு இந்த மாதிரி சொல்லலாம். திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் சுமார் 1 டன் அளவுக்கு குப்பைகள் சேர்வதாக குற்றச்சாட்டு. அண்ணாமலையாரை தரிசிக்க உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என மக்களுடன் புதிய தலைமுறையில் வலியுறுத்தல். திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் நிறுவனத்திற்கு எதிரான உத்தரவை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். 900 கோடி ரூபாய் அபராதம், 89 கோடியே 19 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்யும் உத்தரவாதம் ரத்து. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் 1,10,800 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் 7ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை. திடீர் மழையால் தணிந்தது வெப்பம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழை. ஏத்தகோவில், பாலக்கோம்பை, தெப்பம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி.
கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் மழை. உதகையிலும் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தில் திருத்தம் செய்ய ஏப்ரல் 16 முதல் 18 வரை நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர். அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட காங்கிரஸ் வலியுறுத்தல். மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு தேர்தலில் ஆதாயம் தேடுவதற்காகவே நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறையை மத்திய அரசு மீறுவதாக காங்கிரஸ் கட்சி கடும் விமர்சனம். மேற்கு வங்கம் மால்டா வன்முறை சம்பவத்தின் மூளையாக செயல்பட்டதாக கருதப்படும் மொஃபாக்ருல் இஸ்லாம் கைது. விசாரணையை தொடங்குகிறது NIA. இந்தியாவின் எரிசக்தி தட்டுப்பாட்டை போக்க முன்வந்துள்ளது ரஷ்ய அரசாங்கம். இந்தியாவுக்கு அதிக அளவிலான கச்சா எண்ணெய் மற்றும் LNG வழங்க முடிவு. குவைத்தின் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை மீதும் ஈரான் தாக்குதல். வளைகுடா நாடுகளின் குடிநீர் ஆதாரங்களை ஈரான் குறிவைப்பதால் பதற்றம். அமெரிக்காவின் 2வது F-35 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் புரட்சிகர காவல்படை அறிவிப்பு. விமானம் முழுமையாக அழிந்துவிட்டதாகவும் விமானி தப்பியிருக்க வாய்ப்பில்லை எனவும் தகவல். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் ஒரே நாளில் 11 விழுக்காடு உயர்ந்து பீப்பாய் $111 விற்பனை. ஈரான் மீதான தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் விடுத்த எச்சரிக்கையால் விலை உயர்வு. IPL போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி. சொந்த மண்ணிலேயே சென்னை அணி தோல்வியை தழுவியதால் ரசிகர்கள் ஏமாற்றம்.